ஸோ ஹேரில் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் பேர் கியூட்டிக்கல், செகண்ட் லேயர் பேர் கார்டெக்ஸ். நம்மளோட ஃப்ரிஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hello everyone, Glenda here from Lakme Academy, Chennai. I am the hair faculty for our Adyar outlet. Before we move on to the reasons of frizz, I think it's better if you have a little bit more detailed knowledge about how hair works. So hair la pathina 3 layers irukku. First layer per cuticle, second layer per cortex, third layer per medulla. நம்மளோட ஃப்ரிஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியூட்டிக்கல் லேயர்ஸில் தான். ஸோ கியூட்டிக்கல் அப்படின்னு பார்க்க போனால் ஃபிஷ் ஸ்கேல்ஸ் மாதிரி, அதாவது மீன் செதில் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எப்போ அந்த மீன் செதில் டிஸ்டர்ப் ஆகுதோ, அதாவது கியூட்டிக்கல்ஸ் ஓப்பன் ஆகலாம் இல்லை காணாமல் கூட போகலாம், அப்போது நம்ம ஹேரில் இருக்கிற மாய்ஸ்சர் வெளியே போக ஆரம்பிக்கும். ஹேர் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் அது அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற வாட்டர் மாய்ஸ்சரையும் அப்சார்ப் பண்ணும். ஸோ எப்போ கியூட்டிக்கல்ஸ் ஓப்பன் ஆகுதோ இல்லை காணாமல் போகுதோ, அந்த மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷனுக்கும் ரிலீஸ்க்கும் கண்ட்ரோலே இல்லாமல் எக்ஸசிவ் மாய்ஸ்சர் கூட அப்சார்ப் பண்ணிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் அந்த அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரை அது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹேர் ஸ்வெல் ஆகி ஃப்ரிஸ் ஆகி நிற்கிறது. ஸோ கர்லி ஹேரோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக இருக்காது. சின்ஸ் இட் இஸ் கர்லி, இட் வில் பி வெரி அன்ஈவன், அதாவது பம்பியாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் டெக்ஸ்சரில் இருக்கவங்களுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது ஈவனாக இருக்காது. பம்பியாக இருக்க இடத்துல இட் கேன் பி எக்ஸசிவ் ஆர் இட் கேன் பி வெரி லிட்டில். ஸோ பீப்புள் வித் நேச்சுரலி கர்லி ஹேர் கேன் டெஃபினெட்லி ஹாவ் ஃப்ரிஸி ஹேர். இட் கேன் டெஃபினெட்லி கெட் ஃப்ரிஸி. ஆனால் நம்மளோட ஸ்ட்ரெயிட் ஹேரில் வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு see the frizz visually. Since it's straight, உங்களுக்கு அது டேமேஜ் ஆகும், ட்ரைனஸ் ஆகும் தான் கணக்கு தெரியும். ஃப்ரிஸ் காஸ்க்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. it can start off with humidity. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன் வந்து ஹியூமிடிட்டி. ஹியூமிட் அப்படின்னாவே நம்ம அட்மாஸ்ஃபியர்லேயும் எக்ஸசிவ் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம கியூட்டிக்கல்ஸ் அதிகமாக அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும் மாய்ஸ்சரை. ஸோ இட் ஸ்டார்ட் ஸ்வெல்லிங் அப். ஸோ ஹியூமிடிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஹியூமிடிட்டியை தவிர்த்து we have people washing hair with excessive hot water. ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் சுடு தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதான் குளிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை நல்லதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸசிவ் ஹீட் கூட உங்கள் ஹேரோட கியூட்டிக்கல் லேயர்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஸோ எப்போ அது ஓப்பன்லேயே இருக்கோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முடியில் இருக்க மாய்ஸ்சர் எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கும் and your hair starts becoming dry, it swells up and it becomes frizzy. It can also be very harsh shampoos. நிறைய பேர் ஷாம்பூஸ் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் ஹார்ஷான ஷாம்பூஸாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் கேன் ஆல்சோ காஸ் ஃப்ரிஸினஸ். யூ ஆல்சோ ஹவ் பீப்புள் ஹூ ரெகுலர்லி டூ கெமிக்கல் சர்வீசஸ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் ஹூ லவ் கலரிங் தேர் ஹேர். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டடாக போய் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸசிவ் லைட்னிங்னால கண்டிப்பாக ஹேர் ஃப்ரிஸி ஆகும். திஸ் ஆல்சோ வில் சேஞ்ச் த டெக்ஸ்சர் ஆஃப் யுவர் ஹேர். ரைட். ஸோ ஹவு டு கண்ட்ரோல் த ஃப்ரிஸ்? ஆக்சுவலி இட் இஸ் ப்ரிட்டி ஈஸி. ஸோ ஜென்ரலாக நிறைய ஹேர் ஸ்டைலிஸ்ட் இது எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் சொல்கிற விஷயம்தான். ஆனால் அதை நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியும், இல்லை ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி தெரியும். பட் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே யூ கேன் ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் ஃப்ரிஸ். நவ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிறது இங்கே தான் நல்லா யூஸ் ஆகும். எப்போ நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஃப்ரிஸ் அப்படிங்கிறது குறையும். லேட்டராக ஃப்ரிஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட் வில் பி ஸ்லைட்லி டிஃபிகல்ட். ஸோ த ப்ரிவென்ஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யூஸிங் கண்டிஷ்னர்ஸ். கண்டிஷ்னர் இஸ் வெரி வெரி வைட்டல். ஸோ வி வர் டாக்கிங் அபவுட் அ கியூட்டிக்கல் ஓப்பனிங். அந்த ஓப்பனான கியூட்டிக்கலை க்ளோஸ் பண்ணுற ஒரே ஆள் கண்டிஷ்னர்ஸ் தான். ஸோ கண்டிஷ்னர்ஸை நீங்கள் உங்களோட எண்ட்ஸில் மட்டும் யூஸ் பண்ணணும். Leave it on for 2 to 3 minutes and wash off with cold water. Never use hot water. திருப்பி உங்களோட cuticles well ஆயிடும். You can also go in for hair spa treatments once in a month or once in 15 days. ஸோ அது நீங்கள் உங்களோட ஸ்டைலிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்க உங்களோட ஹேர் கண்டிஷன் பார்த்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஹேர் ஸ்பாக்கு வரணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. You also can start using microfiber towels.
so they will control the static energy and they can control the frizz for you. Also preferably cold water. If you cannot use cold water, then you can go for lukewarm water. Stop using excessive heat thermal tools or thermal equipments. So இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா again நம்மளோட cuticles டேமேஜ் பண்ணி it can create frizz. Suppose நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் you can start using thermal protection products which can prevent damage. And also make sure not to over brush your hair, that can also cause frizz. So நம்ம hair comb பண்ணும்போது always from top to bottom and comb it gently without twisting it or wringing it. இந்த மாதிரி twist ring பண்ணீங்கன்னா again your cuticles will get damaged and it will ultimately cause frizz.